உயிர் வாழ இன்றியமையாத பல பொருட்கள், அதாவது இது இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னா அப்படிங்கிற பல பொருட்கள் வந்து நம்மளுக்கு இலவசமாகவே இயற்கை எடுத்துட்டாலும் சரி அல்லது இறைவன் எடுத்துட்டாலும் சரி அது நம்ம கிடைச்சிட்டு இருக்கும். குறிப்பாக காற்று. இந்த காற்று 2 நிமிஷம் நம்மளால் மூச்சு பிடிச்சி வாழ முடியாது, அது இலவசமாக கிடைக்கும். அதே போல தண்ணீர், அது இல்லாமல் வாழ முடியாது, அதுக்கும் பணம் கிடையாது. இப்படி தவறைக்கு போன பல விஷயங்களை நம்ம மூதாதைகள் மூலமாக இயற்கை கொண்டு வந்துட்டு இருக்கு. அதில் ஒன்று தான் இந்த தங்கமும் வெள்ளியும். இந்த தங்க ஆபரணங்கள் பெண்கள் கொடுத்துவாங்க, போட்டு பார்த்தீங்கன்னா அது தலையிலேருந்து கால் வரைக்கும் வெறும் தங்கமாக ஒருத்தருக்கு பல்வேறு விஷயம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதே நேரத்தில் அடிக்காலில் வந்து அந்த கெண்டைக்காலில் சிலம்பாகட்டும் அல்லது மெட்டியாகட்டும் கொலுசாகட்டும் இதை வந்து வெளியே செய்வாங்க. இது ஏன் தெரியுமா? தங்கம் வந்து அந்த தாம்பத்திய உணர்வை வந்து மட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ இது முழுக்க போட்டுட்டோம்னா அவங்களுக்கு முழுமையாக அந்த எண்ணங்களே உணர்வுகளே வராமல் போச்சு. என்ன பண்ணுறாங்க தான் அடியில் மெட்டி கொலுசு செகண்டி இதெல்லாம் வந்து வெளியில் போடுவாங்க. ஆனால் இப்போ பல பேர் அதை வந்து தங்கத்தில் மாற்றி போட்டிருக்காங்க. இது அழகுக்கல்ல, இதிலும் ஒரு சில மருத்துவம் உள்ளது அப்படிங்கிறத பல பேர் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஆண்கள் வந்து தங்கமே போட மாட்டாங்க இஸ்லாமியர்கள். ஏன்னா அவங்களுக்கு இந்த உணர்வுகள் கம்மியாயிடக்கூடாதுங்கிற இந்த மருத்துவ உணர்வோட அந்த ஆடம்பர பொருளை விரும்பக்கூடாது ஆண்கள் அப்படிங்கிற அந்த பொருளாதார சிக்கனம் எல்லாத்துக்கும் பகிர்ந்து போகணுங்க அந்த எண்ணத்தோடைய. அதனால அந்த தங்கம் வெள்ளியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம்.